பாஜக எதிர்க்குது, அதிமுகவும் எதிர்க்குது. இப்ப கிட்டத்தட்ட 30 கட்சி தாவேக்காவை எதிர்க்கிறாங்கன்னா தாவேக்கா எவ்வளவு பெரிய கட்சியா இருப்பாங்க சார். அதாவது ஒரு அயோக்கிய பையன் வந்தா இருக்கிறவங்களே எதிர்க்கதான் செய்வாங்க. அதாவது நீங்க உடனே அப்ப இவங்க நீங்க எல்லாரும் இதுவா அப்படின்லாம் கேட்க கூடாது. விஜய் வந்திருக்கான், அதிமுக விஜய் அடிக்கிறதுக்குன்னா வேற பதில் நான் சொல்லிக்கிறேன். விஜய் அரசியலுக்கு வந்து அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிருந்தாருன்னா ஓகே. ஆனா பேசக்கூடாதது அவதூறு, வதந்தி, பொய் இதெல்லாம் பேசினா அதனால நாங்க எதிர்க்கிறோம். இல்லைன்னா அவர் எதிர்க்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு என்ன வந்து? அவர் வரும்போது வரவேற்றோம்ல, வராருப்பா வரட்டும்பா சூப்பர்ப்பா ஃபேனா நாங்கெல்லாம் வரவேற்க தானே செஞ்சோம். அதிமுகவை ஊழல் அடிமை கட்சின்னு சொல்ற தில் அவருக்கு இருக்குல்ல. எங்க ஓப்பனா சொன்னாரா? சொன்னாரு. என்ன ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி அப்படின்னு சொன்னாரு, அதிமுகன்னு சொன்னாரு. அப்புறம் ஜெயலலிதா மேடம், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்கள மாதிரி சூப்பர் லீடர்ஸ் அப்படின்னு எல்லாம் சொன்னது யார்? மேடம் ஜெயலலிதா மேடம். அதுதாங்க சொல்ல வரேன். அதாவது மேடம் ஜெயலலிதா திமுகவை தீய சக்தின்னு ஏன் சொன்னாங்க? அவ கொள்ளடிக்கிறத கண்டுபிடிச்சு கேஸ் போட்டாங்க, தூக்கு ஜெயில வச்சாங்க. அதனால அது தீய சக்தின்னு காண்ட்ல சொல்லிச்சு. இப்ப நீ அதையே சொல்ற. நான் தான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஈவன் சட்டப்படி கட்ட வேண்டிய வருமானத்திற்கு கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு கேஸ் போனவன் அதிமுக ஜெயிலுக்கு போன ஊழல்வாதி. இன்னொரு வகையில அது உரிமை, ஒரு குடிமகனோட உரிமையும் அந்த பார்வையில இருந்து பாருங்க. சட்டம் அதுக்கு வழிவகுக்குது. நீங்க அதுக்காக சட்ட போராட்டம் நடத்தலாம். எதுக்கு வரி விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சார். அதெல்லாம் அததான் சார் சொல்ல வரேன். இவன் சட்டப்படி கட்ட வேண்டிய வரிக்கு நான் கட்ட மாட்டேன்னு போனவன் கரூரில் செத்து போனவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் எதுக்கு கொடுத்தான்? எதுக்கு அட்ரஸ் பண்ணாம ஓடி போனோம்? எதுக்கு தார்மீக பொறுப்பு எதுக்காம ஓடி போனாங்கிறதெல்லாம் நீங்க வந்து டாட்டா எல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும்னு சொல்ல வரேன். இப்போ இவன் வந்து சந்தடி சாக்குல அதிமுகவும் ஆண்ட கட்சிகள் ஆள்ற கட்சிகள்லாம் வந்து ஊழல்வாதின்னு சொன்னால தண்டிக்கப்பட்டது ஜெயலலிதா தானே. அப்ப இதுல நேர்மையே இல்லாம திமுகவையும் இவன் சேர்க்கிறான் அப்படின்னு சொன்னா இவனுக்கு நேர்மை இல்லைன்னு அர்த்தம். அதனால இவனுக்காக எதுக்கு பேசணும்னு நான் கேட்கிறேன். இவனுக்காக நான் எதுக்கு சார் பேசணும்? செங்கோட்டையன் அங்க இருந்தானே வந்தாரு, அந்த ஊழல் கட்சி அப்படின்னா. அப்ப அந்த ஊழலுக்கு செங்கோட்டையன் துணை நின்று இருப்பாரு இல்லையா? இப்ப அவர் உங்ககிட்ட வந்தோன்னா ஒரு புனிதர் ஆயிட்டாரா? அப்ப தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சியை வந்து நீ பகிரங்கமா சொல்றதுக்கும் உனக்கு துப்பு இல்ல. நீ கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. அதை கண்டிச்சாரா இவரு? இப்படிப்பட்ட கொள்கை, மோசமான கொள்கை உடைய பிஜேபி அது என்னன்னு இது வரைக்கும் சொல்லல. கொள்கை எதிரின்னாரு, எந்த கொள்கைக்கு எதிரின்னு அவர் சொல்லல. மதவாத கொள்கைன்னு சொல்லிருக்காரு. உங்களுக்கு ஒரு லைன் ஒரு வேர்ட் நீங்க சந்தோஷம் ஆயிடுறீங்க சார். இல்ல யாருன்னு புரியுது இல்ல. மிஸ்டர் ஃபெலிக்ஸுக்கு வந்து மதவாத கட்சி பிஜேபி அப்படின்னு சொன்னா புரிஞ்சிரும். மதவாத சக்திகளும் ஊழல் சக்திகளும் அப்படின்னு சொல்றாருல. மதவாதம்னா பாஜக, ஊழல்னா திமுக. அது அவர் தான் சொல்றாரு. ஊழல்னா திமுக. ஜெயலலிதா ஊழல் இல்லையா? உனக்கு தைரியம் இருந்தா ஜெயலலிதா ஊழல் செய்து விட்டு ஜெயிலுக்கு போன கொள்ளைக்காரின்னு பேசு.